முகேஷ் முனுசாமி என்னோட பேர். வடமஞ்சு விரட்டு படத்தில் நான் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கேன். இதுக்கு லைக் புதுகை பழனிசாமி சார் ப்ரொடியூசர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் பாபு அண்டு என்னோடய ஃப்ரெண்டு பரமேஸ்வர் ஈஸ்வர் அண்டு டைரக்டர் சங்கிலி, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் நன்றி. படத்தில் 3 சாங் இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபெஸ்டிவல் சாங் அண்ட் செகண்ட் ஒன் ஸோ ஒப்பாரி. லைக் இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா, ஒப்பாரி எனக்கு வந்து டைரக்டர் சங்கிலி அவர் சொன்னார், படத்தில் ஒரு ஒப்பாரி சாங் இருக்கு ப்ரோ, நீங்கள் அந்த ஒப்பாரி சாங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன் அவருக்கு, நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு ஒப்பாரி சாங் ஓகே, நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக அவர் சொன்னார், ஒப்பாரின்னா லைக் ஆளுங்க இறந்ததுக்கு இல்லை, மாடு இறந்ததுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. மாடு இறந்ததுக்கு ஒப்பாரின்னா எப்படி? அது மாடு அது செத்துட்டா புதைச்சிருவாங்களே, அது ஏன் ஒப்பாரி அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, அது ஒரு பெரிய கல்ச்சரு, எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஃபுட்டேஜ் என்கிட்ட காட்டினார். அது தினேஷ் பாபு அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு லெசன் கொடுத்தாங்க எனக்கு, இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, இந்த கல்ச்சரில் அந்த மாதிரி பண்ணணும்னு. பட் அந்த சாங் இங்கே வரல இன்றைக்கி, ஆக்சுவலி போட முடியல. பட் புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒப்பாரி ஓகே, பட் ஒரு மாட்டுக்கு ஒப்பாரி அது ஃபீலிங்கோடு இருக்கணும். அடுத்து ரொம்ப எனக்கு நெருக்கம்னா அசோக் அண்ணா. அசோக் அண்ணா என்ன சொல்கிறது, நைட்டில் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் டெய்லியே பேசுவார் சப்ஜெக்டை பற்றி. இது என்ன பண்ணிருக்கலாம், அது என்ன பண்ணிக்கலாம், கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி அசோக் அண்ணா அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ. லைக் நான் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவர் என்னோடய ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக வந்தார். கெஸ்ட்டாக வந்து எனக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு எங்கள் ஸ்கூலில் வந்து. அப்புறம் ஒரு மேரேஜில் ஒரு வாட்டி போகிறப்போ அங்கேயும் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ நான் பார்த்தேன், அப்போ பார்த்து அப்போ ஃபோட்டோலாம் இல்லை, தெரியும், பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அண்ணா வந்து அசோக் அண்ணா வந்து ரொம்ப ஒரு ஃபேனு. எங்கள் அண்ணா அப்போ ஃபேன், ரொம்ப இந்த பிடிச்சிருக்கு படம் டைப்பில். இப்போது இந்த படத்தில் அவர்கிட்ட சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அவரை இந்த ஜானரில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசை எனக்கு. அவர் ரொம்ப ஒரு மைல்ட் லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரியே நான் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்டில், இந்த பாட்டில், இந்த படத்தில் அவர் பயங்கரமான ஆக்டிங் ஸ்கில் அவர் கொண்டு வந்திருக்காரு. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதை வச்சு பார்த்து சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் யாழினி, அவங்களோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சந்தோஷம். ஓவரால் க்ரூஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அப்புறம் ஈஸ்வரை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஈஸ்வர் வந்து என்னை ஃபஸ்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ப்ரோ, என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய சொன்னார். இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, இப்படி பண்ணுங்கள், இதை நான் வந்து இப்படி ஃபுட்டேஜ் நான் அப்படி எடுக்கிறேன், ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேசினார். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஓவரால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் 3 சாங் இருக்குது. ஒன்று ஒப்பாரி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபோக் லவ், நீங்கள் இங்கே பார்த்தது. தென் ஃபெஸ்டிவல் சாங் ஒன்று இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து லிரிக் ரைட்டர் மணி அமுதவன் எழுதியிருக்காங்க. அண்டு இன்னொரு சாங் என்னோடய ஃப்ரெண்டு தஞ்சை சதீஷ் அவர் எழுதியிருக்காரு, ஒரு லவ் டேட். பட் இந்த படத்தில் சிங்கராக அந்தோனிதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சத்யபிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. லைக் இன்னொரு சாங் நான் பாடியிருக்கேன். ஸோ நான் பாடின சாங் தான் அந்த ஒப்பாரி சாங், அது இன்னும் வரல. லைக் அது நான் பாடினது தான் இந்த சாங்கில் ஓரலாக இருக்கிறது. தென் எனக்கு கெஸ்ட் நேம் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா சாரி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பழனிசாமி சார், நான் வந்து ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த பைலட் ஃபிலிம் வந்து தினேஷ் அண்ணா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் தான். எங்களுக்கு அது பார்த்துட்டு ஒரு பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து எனக்கு கேட்டார், அப்போ மாட்டு குடிப்பியா அப்படின்னு கேட்டார். ஸோ அண்ட் தென் அப்படியே எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசோக் சார், அவர் வந்து எனக்கு கூல் டூட் மாதிரி, அவர் என்ன மச்சான் தான் கூடுவார், ஆய மச்சான் அப்படின்னு. ஸோ சச் அ லைக் வெரி லைக் டெடிக்கேட்டான பர்சன் அவர். அண்ட் தென் ஹீரோயின் ஆல்சோ ஷி டிட் அ வெரி குட் ஜாப். லைக் எல்லா சீன்லேயும் ஷி வாஸ் தேர். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் லைக் ஈஸ் லைக் மேன் ஆஃப் த ஷோ. இன்னைக்கு அவர் தான் எனக்கு மெயின். ஸோ டிட் அ வெரி குட் ஜாப். அண்ட் எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ் க்ரூவுக்கு. அண்ட் மை ஓன் க்ரூ வந்து என்னோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஜோன்
அசோசியேட் யுவராஜ் அண்ட் சிவாஜி ப்ரோ அசிஸ்டன்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஜ் மட்டும் வாங்க ப்ளீஸ் 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 வாங்க வாங்க.